போட் படம் பார்த்தேங்க. சிம்புதேவன் அவருக்கே உரிய அரசியல் நையாண்டி, கார்ப்பரேட்டை இப்படி கிண்டல் பண்ணுறது, இந்த விஷயங்கள் அது எப்போயுமே அந்த பீரியடு டயத்துக்கு போயிட்டு இப்போ உள்ள விஷயங்களை கிண்டல் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து யோகி பாபு, சாம்ஸ், சின்னி ஜெயந்த், மதுமிதா, எம்எஸ் பாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து படம் முழுக்க ட்ராவல் பண்ணுறாங்க. எல்லா காட்சிகளிலுமே எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரே போட்டில் கதை நடக்குது அப்படிங்கும்போது இது எப்படி இருக்கும், சிம்புதேவன் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இருந்தாலும் அவர் ஒரு வித்தக்காரர் சிம்புதேவன், அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றிருக்காரு. சுவாரஸ்யமாக இருக்குது. அதுதான் இதில் உள்ள சர்வைவல் மூவியில் வந்து அந்த அந்த பேட்டர்னை பிடிச்சிட்டோம்னாவே இன்றைக்கி வந்து சர்வைவல் மூவி நிறையா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஹாலிவுட்டில் சமீபத்தில் வந்து கூட ஹிட் ஆகிட்டுருக்கு. அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு இந்திய அரசியலை நீங்கள் குழந்தைங்க வந்து புத்தகத்தில் படிக்க முடியாது. அதில் ஒரு இறையாண்மைக்கு உட்பட்டு தான் சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி சினிமாவில் அது சிம்புதேவன் படத்தில் உண்மையாக, ஏன்னா இந்த படத்துக்காக ஒரு நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் படிச்சிருக்கிறார். கூகுளில் தேட முடியாத பல விஷயங்கள், பல உண்மைகள் இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் காட்டணும்னா இந்த படத்தை கூட்டு வந்து காட்டணுங்க. அதான் இல்லை இல்லை, சிம்புதேவன் ஓப்பனாக அரசியல் பேசியிருக்காரு. இம்சி அரசன் 23ஆம் இதெல்லாம் ரொம்ப 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 ஓப்பனாக அரசியல் பேசியிருக்காரு. அந்த வகையில் போனால் இதில் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அரசியல் பேசியிருக்காரு, கார்ப்பரேட் பற்றி பேசியிருக்காரு. இன்றைக்கி வந்து உணவு வந்து நம்ம ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வருதில்ல, அந்த விஷயத்த வந்து பழைய காலத்தில் போய் கிண்டல் பண்ணுறாரு. அந்த காலத்தில் நம்ம போட்டில் மாட்டிக்குவாங்க, சாப்பாடு ஆர்டர் பண்ணால் வர்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க. எதிர்காலத்தில் மனுஷங்களாம் கொளுத்து போன பிறகு பணம் வந்து திமிரு, பணம் நிறையா இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது ஆர்டர் பண்ணி சாப்பாட்டை வீட்டுக்கு வர வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நிறைய சிம்புதேவனாவே அவர் வந்து நிச்சயமாக வந்து பொலிட்டிக்கலை தொடாமல் இருக்க மாட்டார். அதாவது ஒரு ஜாதி சம்மந்தப்பட்ட படங்கள் எடுக்கிறேன்னு சொல்லி பேசி பண்ணுற டைரக்டர்ஸுங்கிறத விட அதை தாண்டி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். ஏன்னா இவங்க சொல்லும்போது எல்லா மக்களும் பார்ப்பாங்க. ஒரு ஜாதி சம்மந்தப்பட்ட படம் எடுக்கும்போது சில மக்கள் அதை பார்க்காம போயிடுறாங்க. உண்மையிலே ஒரு மனிதன் வந்து ஒரு கருப்பானவன், அழுக்கானவன், ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதன் வந்து அவனுடைய எண்ணத்தில் எவ்வளோ உயர்ந்து நிற்கிறான், அவன் எவ்வளோ பெரிய ஹீரோவை நிற்கிறான், அவன் இந்த மண்ணினுடைய பூர்வக்குடி மக்களாக எப்படி இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் சிம்புதேவன் படத்தில் நம்பக்கூடிய விஷயத்தில் சொல்லியிருக்கிறார். அதான் பெரிய விஷயம். எந்த இடத்துல? இல்லை, அது ஆக்சுவலி ரியாலிட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒரிஜினல் காலகட்டம் இது நீங்கள் சொல்கிறது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் டீமில் எம்எஸ் பாஸ்கர் இருந்தது. இப்போ கிளைமேக்ஸை உடச்சிட்டேன், புதுசாக படம் பார்க்குறதுக்கு. எம்எஸ் பாஸ்கர் இருந்தது எப்படின்றத ஃபோட்டோ காட்டுறதுக்காக சிவாஜி சார், கமல் சார், எனக்கு அதில் சின்ன மாற்று கருத்து இருக்குங்க. அது ஆமாம் ஆமாம் ஆமாம், அதில் மாற்று கருத்து இருக்குது. அது ஒரு சுவாரத்துக்கு ஜனரஞ்சகத்துக்காக லாஜிக் பார்க்காம அவர் மக்கள் வந்து சினிமா வந்து கொஞ்சம் சில சமயத்தில் வந்து ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணாமல், ஏன்னா அது படமே சீரியஸாக திங்க் பண்ணுறது, அதில் சிவாஜி கமல்ஹாசன் சும்மா காட்டி விடுவோங்க அப்படின்ட்டு ஒரு காட்டுறது தான். பட் ரியாலிட்டிக்கு ஒரு நேஷ்னல் அவார்டு இந்த மாதிரி படத்துக்கெலாம் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் வீக்னஸ் ஆகும். என்னென்னா அது ஒரிஜினலாக நேதாஜியோட படையில் அது ஒரிஜினல் ஃபோட்டோஸை வச்சு அதில் சிங்க் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இது வந்து அது சும்மா அது போகிற போக்கில் ஃபன்னாக எடுத்துக்க வேண்டியது தான், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் சீரியஸான சீனில் அதை காட்டியிருப்பார். ஃபேன்ஸு கமல் சாரோட ஃபேன்ஸு, சிவாஜி சாரோட ஃபேன்ஸு இப்போ இந்த இதில் இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. ஃபேன்ஸு, கமல் சாரோட ஃபேன்ஸு அது ஒரு மாதிரி லைக் பண்ணாங்க. அது சிவாஜி இவங்களோடலாம் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு லைக் பண்ணாங்க. அது மாதிரி படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் ஃபுல்லாக போட்டில் தான் ட்ராவல் ஆகும். ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. நமக்கு வந்து அந்த போட்டில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு சிம்புதேவன். அவரோட ஸ்டைலில் வந்து வித்தியாசமாக ஹிஸ்டாரிக்கலாக த்ரில்லர், சஸ்பென்ஸ், காமெடி எல்லாமே கலந்துருக்கு. ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாம், ஆக்சுவலி நம்ம டைட்டானிக் பார்க்கலையா, அது மாதிரி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அது வந்து டைட்டானிக் எப்படி நம்ம ரசித்தோமோ அதே மாதிரி இந்த படத்தையும் ஒரு ரசிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கே புரியும் டிஃப்ரென்ஸ். வணக்கம், நான் நடிகர் சாம்ஸ். போட்டுங்கிற ஒரு படம் என்னுடைய ஃபேவரட் இயக்குனர் சிம்புதேவன் சாருடைய இயக்கத்தில் அழகாக உருவாகி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. 2/8/2024 அன்று. ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துருக்கேன். நடிக்கும்போது எனக்கு எவ்வளோ சுவாரஸ்யமும் ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்ததோ அது அப்படியே திரையில் பார்க்கும்போது இன்னும் டபுள் மடங்காக இருக்குது. ஸோ நாங்கள் விட்டு நடிச்சுட்டு வந்துடுறோம். பட் மொத்த கதையாக பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அழகான ஒரு காமிக்ஸ் பார்க்குற மாதிரி இந்த படம் இருந்தது.
நிறைய மெனக்கடல் இருக்குது. அது இதற்கு பின்னால் நிறைய உழைப்பு இருக்குது. அதே சமயம் அதுக்குள்ளே ஒரு நல்ல கருத்து இருக்குது. எல்லா படமுமே நம்ம பொழுதுபோக்கு படமாகவே போய் கடந்து போயிட முடியாது. சில படங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய படங்கள், புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், அறிஞ்சிக்க வேண்டிய உணர்வுகள் அப்படிலாம் இருக்குது. ஸோ அது இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த படம் எனக்கு ஒரு திருப்தியான ஒரு படம், என் நினைவில் எப்பவும் நிற்கிற ஒரு படம். சிம்புதேவன் சார் இதுக்கு முன்னாடி 2 படம், அரை எண் 305 கடவுள் ப்ளஸ் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம்னு ஒரு நல்ல 2 படம் கொடுத்தார். இப்போ அடுத்ததாக 3ஆவதாக இந்த படத்தையும் எனக்கு அழகாக கொடுத்துருக்கார். இந்த படத்தில் வர என்னுடைய அந்த லால் சேட் கேரக்டர் கண்டிப்பாக பேசப்படும். மக்களும் இதை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சது அப்படியே அமைதியாக இல்லாமல் ஒரு 10 பேர்ட்ட போய் சொல்லுங்கள். கதை சொல்லும்போது இப்படி ஒரு சொல்லும்போதே இது எப்படி சாத்தியம்னு யோசித்தேன். ஏன்னா முழுக்க முழுக்க கடலுக்குள்ளேயேவா. எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் போட்டுனாலே கொஞ்சம் வயிற்ற பரட்டுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதை நான் சொன்னேன். பட் அந்த அளவுக்கு கடல் இல்லாத ஒரு மாதிரி மிதமான அலை இருக்கிற கடல் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி எடுக்க போகிறாங்க? ஒரு போட்டுக்குள்ளே 10 பேர் நடுக்கடலில் போய்ட்டுனா சுற்றி எடுக்கணும். எந்த இதில் கேமரா வைப்பாங்க, எங்கே நம்மளை எடுப்பாங்க? ஏன்னா ஒரு சின்ன இதுனா கூட செட்டு போடுவாங்க. போட்டில் இந்த பக்கம் எடுக்கணும்னா கூட போட்டை 2ஆக பிரித்து இந்த பக்கம் ஒரு போட்டு இந்த பக்கம் அப்படிலாம் பிரிப்பாங்க. இது எப்படி சாத்தியம்? இதை எப்படி யோசித்தார் சிம்புதேவன் சார்னு எனக்கு மலப்பாக இருந்தது. அந்த மலப்பு படம் பார்த்ததுக்கப்புறமும் இருக்குது. இன்றைக்கி ஒரு படம் பார்க்கும்போது நம்ம நடிச்சிட்டோம், சில படம் நடிக்கும் போது நல்லாயிருக்கும், ஆனால் எடுக்கும்போது நம்ம சீன் வராது போகாது, அப்புறம் கலவையாக வரும்போது சரி ரைட்டு என்னவோ எடுத்து வச்சாங்க, என்ன பண்ணுறது, ஓகே இருந்தாலும் அது நம்ம படம் தான் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். இது அப்படி இல்லாமல் நடிக்கும்போது விட்டுவிட்டாக நடித்ததெல்லாம் இன்றைக்கி மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி. எதாக இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற கிரெடிட் எல்லாமே சிம்புதேவன் சாருக்கு தான். நான் இன்றைக்கி ஒரு எமோஷ்னலாக இதுக்குள்ளே குட்டியாக பண்ணியிருக்கேனாலும் அதுக்கு காரணம் அவர் தான். அங்கங்கே ஹியூமர் இருக்குன்னாலும் அதுக்கு காரணம் அவர் தான். மொத்த கிரெடிட் அதான். நான் ஒரு கருவி, இயக்கியது சிம்புதேவன் சார். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குது படம், எல்லோரும் பார்க்கலாம். போட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக மூவி, இந்த மூவி போட்டில் எடுத்ததுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. யோகி பாபு சார் நடிப்பு நல்லாயிருக்கு, எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அது எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படி தான் நல்லா இருக்கு. ஆனால் மூவி யோகி பாபு சார் நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு குட்டி பையன் ஒருத்தன் நல்லா நடிச்சிருக்கான். மியூசிக் சூப்பராக இருக்குது, டைலாக் நல்லா எழுதியிருக்காங்க. சிம்புதேவன் சார் நல்லா இருக்குது, நல்ல டைரக்ஷன் நல்லா இருக்குது. எப்போவுமே நல்லா இருக்கும், ஒரு சிரிப்பாக காமெடியாக இருக்கும். பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆமாம், போர் அடிக்காமல் காட்டியிருக்காரு. ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு இது போட்லேயே எடுத்ததுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது, எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க.